தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் ARV லோசன் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார். எனவே அது குறித்த சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். லோசன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, அவருக்கு அரசியல் சரிப்பட்டு வருமா, இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்க போகின்றோம். அதே நேரம் உலக வங்கி 200 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த 200 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு பின்னால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அதையும் பார்க்க போகின்றோம். அத்துடன் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் அதிரடியான மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அதிரடியான அறிவிப்பு என்னன்றதை பற்றியும் பார்க்க போகின்றோம். அத்துடன் இன்றும் ஒரு கார்ட்டூன் இருக்கின்றது, அழகான ஒரு கேலி சித்திரம் இருக்கின்றது, அதையும் பார்க்க போகின்றோம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நன்கு அறியப்பட்ட ஊடகவியலாளர் ARV லோசன் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். கொழும்பு மாவட்டத்தில் மனோ கணேசன் அவர்களுடைய கட்சியிலே இணைந்து போட்டியிடுகின்றார். கொழும்புக்கு இன்னும் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் வேணும் என்கின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் அவர் போட்டியிடுகின்றார். அது ஒரு நல்ல விஷயம்தான், வரவேற்கக்கூடிய விஷயம். எனவே லோசனுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் மற்றும் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் இளையவர்கள் அரசியலுக்குள்ள வரணும், படித்தவர்கள் அரசியலுக்குள்ள வரணும் என்று சொல்லி. இது ரெண்டுமே அவருக்கு நல்லாவே பொருந்தி போகுது. அவர் இளையவராக இருக்கின்றார், நல்ல படித்தவராக இருக்கின்றார், 3 மொழிகளிலும் ஆளுமை மிக்கவராக இருக்கின்றார். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அது எல்லாமே பொருந்தி போகிறது. எனவே லோசன் அவர்களுடைய வருகை ஒரு நல்ல வருகை, வரவேற்கக்கூடிய வருகை. ஏனைய இளைய தலைமுறைக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அரசியலுக்குள்ள நாங்களும் வரணும் என்கின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கும், நிச்சயமாக விதைக்கும். அந்த வகையில் லோசனுடைய அரசியல் வருகையை நாங்கள் வரவேற்று பாராட்டலாம். ஏன்னு சொன்னால், லோசன் அவர்கள் வானொலியில் ஒரு அறிவிப்பாளராக வந்த பிறகு பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வானொலி துறையில் ஆர்வம் காட்டினதும் அறிவிப்பாளர்களாக வந்ததையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அவர் அரசியலுக்கு வர்றதும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வாரத்துக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், லோசனுக்கு ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்களும் இருக்குது. அதையும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எந்த காலத்திலுமே நாங்கள் தயங்கினதில்லை. எனவே அதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், லோசன் நீண்ட காலமாக புகழ் வெளிச்சத்தில் இருந்தவர். லோசனை பார்க்குறாக்கள் எல்லாருமே சொல்கிற கருத்துக்கள் முழுக்க பாராட்டுக்கள் தான். அப்படி செய்தீங்க, இப்படி செய்தீங்க, நல்லா இருக்குது, உங்களுடைய குரல் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுகிற தமிழ் நல்லா இருக்குது என்று சொல்லி அந்த புகழ் வெளிச்சத்தில் வாழ்ந்த ஆக்கள் அரசியலில் ஈடுபடைக்குள்ள ஒரு தடுமாற்றம் உண்டு வரும். ஏன் அந்த சொல்கிறேன்னு சொன்னால், அந்த தடுமாற்றத்திலிருந்து அவர் விடுபட்டு நல்ல அரசியல் செய்யணும்ன்றக்காக தான் சொல்கிறனே தவிர அந்த தடுமாற்றத்துக்குள்ளே சிக்கணும்ன்றக்காக சொல்லல. அது மட்டும் இல்லாமல் லோசனை மாதிரியே அரசியலில் ஈடுபட நினைக்கிற ஏனைய இளைஞர்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும்ன்றதால தான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், புகழ் வெளிச்சத்தில் வாழ்ந்து ஒரு பொஷான லைஃப்பில் வாழ்ந்துட்டு திடீரென்று அரசியலுக்குள்ளே வரும்போது, இங்கே அரசியல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் அது ரத்த களரி உண்டு, ரத்த பூமி உண்டு. எனவே இங்கே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும், குறைகள், குற்றங்கள், பழிச்சொல்லுகள், அவமானங்கள் எல்லாம் இருக்கும். யாரென்று தெரியாத ஆக்கள் எல்லாம், முன்ன பின்ன தெரியாத ஆக்கள், யார் எவரென்றே தெரியாத ஆக்கள், அல்லது நேற்று வரைக்கும் நல்லா பழகினாக்கள், ஒன்றாக இருந்தாக்கள் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிப்பினோம், குறை சொல்லுவினம், கண்ட குற்றச்சாட்டெல்லாம் வைப்பினோம், கண்டபடி ஃபேஸ்புக்கில் எழுதுவினம், டிக்டாக்ல சொல்லுவினம், சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அவதூறு பரப்புவினம். எனவே அவ்வளோத்தையும் தாங்குற தைரியம் இருக்கணும். அதில் பிரேக் அடித்து அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கொண்டு அங்கேயே நின்றா பிழைச்சி போயிடும். லோசனுக்கு அந்த விமர்சனங்களை தாங்குற பக்குவம் இல்லை என்றதான் என்னுடைய அவதானிப்பு. அவர் அதை உடனடியாக வளர்த்து கொள்ளணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாருக்கும் எங்களை நிரூபிக்க முடியாது. நான் நல்லவன், நான் வல்லவன், நான் நல்லவன் தான் என்று சொல்லி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வச்சு சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு 150 பேருக்கு கூப்பிட்டு வச்சு சொல்கிறோம் வைங்கள, நான் நல்லவன், நான் நல்லவன் என்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 151ஆவதா ஒரு ஆள் கேட்பார், நீ நல்லவனான்னு சொல்லி, நீ கெட்டவன் என்று வினம். எனவே ஆக்களுக்கு விளக்கம் கொடுக்கறது எங்களுடைய வேலை இல்லை. விமர்சனங்களுக்கு இருந்து பதில் சொல்லி கொண்டிருக்கிறது, நான் நல்லவன் என்று சொல்றது எங்களுடைய வேலை இல்லை. அல்லது விமர்சனம் வைக்கிறார்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டு 100 மில்லியன் கேட்கிறதும் எங்களுடைய வேலை இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பிரேக் அடித்து அங்கேயே நின்றோம் என்று சொன்னால், அரசியலில் மட்டுமில்லை, பொது வாழ்க்கையில் ஈடுபடவே முடியாது. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து அங்கால போகணும். அப்பதான் மக்களுக்கான சேவை செய்ய முடியுமே தவிர, இந்த மாதிரி விமர்சனங்களுக்குள்ள நின்று கொண்டு வந்தோம் சொன்னால் எங்களால் உருப்படவே முடியாது. அந்த தைரியத்தை லோசன் வளர்த்து கொள்ளணும்ன்றது என்னுடைய விருப்பம். ஏன்னு சொன்னால், இப்போ அவர் கால் வச்சுக்கிற இடம் ரத்த பூமி. இங்க கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வடிவடிச்சு கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு பூமியில தான் கால் வச்சுக்கிறார். எனவே அதுக்கேற்ற மாதிரி அவர் தயாராக இருந்தார் என்று சொன்னா அவர் அரசியலில் தப்பி பிழைப்பார். உலக வங்கி இலங்கை அரசாங்கத்துக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கொடுத்திருக்கிறது அபிவிருத்தி பணிகளுக்காக.
உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி எப்பவுமே வந்து காசு குடுக்குறது தானே. இதில என்ன அதிசயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த முறை குடுக்கப்பட்ட காசுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, எப்பவுமே வந்து உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த மாரி சர்வதேச அமைப்புகள் வந்து அல்லது IMF இந்த மாரி அமைப்புகள் வந்து காசு குடுக்கும்போது, அதுக்குரிய நிபந்தனைகளை குடுப்பார்கள். அந்த நிபந்தனைகள்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காலகட்ட பகுதி குடுக்கப்பட்டிருக்கும். இவ்வளோ காலத்துக்குள்ள வந்து நீங்க இவ்வளோத்த செய்யணும், இவ்வளோத்த செய்து முடிக்கணும், என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லி நிறைய நிபந்தனைகளோட தான் குடுப்பினம். இந்த முறையும் வந்து அதே மாரி ஒரு நிபந்தனைகள் குடுக்கப்பட்டிருக்குது. ஆனா, அங்க தான் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல வந்து IMF வந்து காசு குடுத்து, உலக வங்கி காசு குடுத்து, அரசாங்கத்துக்கு பின்னாலே முன்னாலேயும் திரிஞ்சவங்க ஃபைல தூக்கிக் கொண்டு, "நீ அத செய்யல, நீ இத செய்யலன்னு" சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. நான் கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு பதிவொன்றுல பெரிய ஒரு பட்டியல் ஒன்று வாய்ச்சு காட்டினான். என்னன்னு சொன்னா, IMF காச குடுத்துட்டு, ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் செய்து முடிக்காத வேலைகள் எவ்வளான்னு சொல்லி பெரிய ஒரு பட்டியல். அது இணையதளத்தில இப்பவும் பார்க்கலாம். நான் முடிஞ்சா இன்னும் ஒரு பதிவில திரும்ப ஒருக்கா சொல்றேன் அத. என்னென்ன பணிகள் வந்து செய்யலன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா காச வேண்டுறது, அப்புறம் ஒரு வேலையும் செய்கிறேல்ல. அப்ப அதுக்கு பிறகு வந்து IMF வந்து பின்னாலே முன்னாலே மலைவான். ஆனா இந்த முறை வந்து 200 மில்லியன தூக்கி குடுத்துட்டு, IMF சொல்லாக்க முதல்லே அரசாங்கம் சொல்லியிருக்குது, நாங்க குறிப்பிட்ட காலத்தில இன்னென்ன திட்டங்கள நிறைவேற்றுவோம். நாங்க வெளிப்படையாக வந்து கணக்கு வழக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தருவோம் என்று சொல்லியிருக்குது. அதுதான் நடக்கப் போகுது. என்னன்னு சொன்னா, சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், உலக வங்கியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், காசு குடுக்குற யாராக இருந்தாலும், அவங்க எதிர்பார்க்கிற விஷயம், அந்த காசு வந்து சரியான முறையில பயன்படுத்தப்படணும், வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இது வெளிநாட்டில இருக்கிறவங்களோட சாதாரண எதிர்பார்ப்பு. ஆனா, அத வந்து இலங்கை அரசாங்கம் பூர்த்தி செய்யணும். இந்த முறை அரசாங்கம் சொல்லியிருக்கு, நாங்க வெளிப்படையாக சரியான முறையில செயற்படுவோம். இந்த காச வந்து சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்துவோம். என்னென்ன திட்டங்களுக்கு பயன்படுத்த போறோம்னு சொல்லி திட்டத்தையே தூக்கி போட்டாச்சு மேசையில. இப்ப வந்து உலக வங்கி வாயடிச்சு போய் நிக்குது. இந்த திட்டம் சரியான முறையில பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொல்லி, நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய வரலாற்றில முதல் முறையாக இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது போல நடக்குது. எனவே கடந்த காலங்கள்ல வந்து நிறைய கடன்கள வேண்டி அத சொதப்பி வட்டிக்கு மேல வட்டி கட்டினது தான் நடந்தது. இந்த முறை வந்து இந்த 200 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து சரியான முறையில பயன்படுத்தப்படும். இதுக்கு பிறகு அடுத்த தவணையில உலக வங்கி குடுக்க போற காச வச்சுக்கொண்டு எங்களால கணிக்க முடியும். இந்த 200 மில்லியன் சரியான முறையில பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்றத பொறுத்து. எனவே ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்றது மட்டும் உறுதி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் வந்து நாங்கள் கேள்விப்படாத ஒரு அறிவிப்பு. அது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த புது புது திட்டங்கள் எல்லாம் தொடங்குவாங்க. அந்த பேரில் இந்த பேரில் அந்த திட்டம் இந்த திட்டம் என்று சொல்லி. அப்படி வந்து ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு 3 திட்டம் இருக்குது. அதில் ஒரு திட்டம் என்னென்னு சொன்னால், விவசாய நிகழ்ச்சி மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டம். சரியோ? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களுடைய வாழ்வை மேம்படுத்துகின்ற திட்டம். இதெல்லாம் வந்து பேரளவில் பார்க்கக்குள்ள அப்படி திட்டம் இப்படி திட்டம் இருக்குன்னு தானே. இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிட்டு என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்குரிய ஆட்களையும் ஆலோசனை வழங்குற ஆட்களையும் வந்து வெளியிலேருந்து ஹயர் பண்ணிக்கணும் ஒப்பந்த அடிப்படையில். அதாவது இந்த திட்டங்களை வந்து என்ன திட்டங்கள்னு சொல்லி மக்களுக்கு பெருசாக தெளிவில்லை. அப்படி இருக்கும்போது அதுக்குரிய வேலை ஆட்களையும் அதுக்கு ஆலோசனை சொல்கிற ஆட்களையும் வெளியிலேருந்து ஹயர் பண்ணி அவைக்கு சம்பளம் கொடுத்து இப்படியான ஒரு குளறுபடியை செய்திருக்கிறது ரணில் அரசாங்கம். இப்ப அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் இன்றைக்கு அறிவிச்சிருக்குது, இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு வந்தாக்கள் இருக்கணும் தானே அவர்களுடைய வேலை, மற்றது ஆலோசகர் வேலை பார்த்தாக்கள் இருக்கணும் தானே அவர்களுடைய வேலை எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிட்டோம். ஒருத்தருக்கும் வேலை இல்லை, எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பியாச்சு. என்ன சொல்லியிருக்குன்னு சொன்ன அரசாங்கம், இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கு ஆலோசனை சொல்றதுக்கும் அமைச்சிலேயே ஆட்கள் இருக்கிறார்கள், எங்களால் அது இயலும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றில் நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், ஒரு அமைச்சு சொல்லியிருக்குது, அதை பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட ஆட்கள் இருக்குது, நாங்களே பார்த்துக்கொள்வோம், எங்களுக்கு சம்பளத்துக்கு இங்கே ஆட்கள் தேவையில்லை, வெளியிலேருந்து ஆட்களை ஹயர் பண்ண தேவையில்லை, எனவே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் கடந்த காலங்களில் வந்து அமைச்சர்களாக இருந்த ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில ஆட்களை தவிர மிச்ச ஆட்களுக்கு வந்து ஒழுங்கான திட்டமும் தெரியாது, திட்டம் போடவும் தெரியாது, ஒரு ஒழுங்கான கொள்கையை வகுக்கவும் தெரியாது. அவர்களுக்கு சொல்லி ஆலோசகர்கள் இருப்பினும் அந்த ஆலோசகர்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கறது, இவர் காட்டுற இடத்துல வந்து கையெழுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் பார்க்கறது. உதாரணமாக எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் வந்த காசை திருப்பி அனுப்பின எங்களுடைய முன்னாள் வடமாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட எந்த விதமான திட்டமும் கிடையாது. வந்த காசை திருப்பி அனுப்பினது மட்டும்தான் அவர் செய்த உருப்படியான வேலை. இந்த மாதிரி தான் தென்னிலங்கையிலும் வந்து நிறைய அமைச்சர்மாருக்கு வந்து திட்டம் தெரியாது. அவர்களுடைய ஆலோசகர்களுக்கு தானே அவைக்கு எக்கச்சக்கமான சம்பளம், அவைகள் காட்டுற இடத்துல வந்து கையெழுத்து வைக்கிறது தான் இவைக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து முதல் முறையாக வந்து இந்த அமைச்சு சொல்லியிருக்கு, எல்லா வேலையும் பார்க்க எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனையும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கு.
இருக்கு. இதன் மூலம் நிறைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தலாம். தேவையில்லாம காசை வெளியில வர்றதை கட்டுப்படுத்தலாம். லஞ்ச ஊழல் செய்கிறத வந்து கட்டுப்படுத்தலாம். இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இப்படியான ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய முதலாவது கன்னி உரையிலேயே சொல்லியிருந்தவர், நாட்டை வளப்படுத்துறதுக்கும் திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கும் ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து தரமான ஒரு டீம் இருக்குது என்று சொல்லி, நாங்கள் புதுசாக ஆக்களை தேடுறோம், வெளிநாட்டிலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம், அவர்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம், இந்த மாதிரி கருத்துன்னு சொல்லாமல் ஏற்கனவே எங்கள்ட்ட ஒரு டீம் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கார். எனவே வந்து இந்த அரசாங்கம் வந்து செயல்படுத்துகிற விஷயங்கள், கொண்டு வர நடைமுறைகள், ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கம் எடுக்கிற அறிவிப்புகளை பார்க்கல வந்து உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. முன்ன பின்ன கேள்விப்படாத விஷயங்களாக இருக்குது. எனவே நல்லது நடக்கணும், நல்லதே நடக்க வேணும், இலங்கை மக்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்படையணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரத்தையும் வரைந்தவர் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள். இதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கையில் வந்து 3 வலைகளை வச்சுக்கார். அந்த கொசு பிடிக்கிற வலை என்று சொல்லுவோம், அந்த மாதிரி 3 வலைகளை வச்சுக்கார். அந்த வலைகளில் வந்து எழுதி கிடக்குது லஞ்ச ஊழல், மற்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இந்த மாதிரி எழுதி கிடக்குது. எனவே வந்து ஒவ்வொரு வலையாக பிடிச்சி அந்தந்த சம்பந்தப்பட்ட கொசுக்களை வந்து இப்போ பிடிச்சி கொண்டிருக்கிறார். அதை பிடிக்கிறதுக்கு 3 வலைகளை வந்து கையில் ஏந்தி வச்சிருக்கிறார். அதுக்கான வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கார் ஜனாதிபதி என்றதை குறிக்கிறது இந்த கார்ட்டூன் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே வந்து அவருடைய கையில் வந்து போக இந்த வலைகளினுடைய எண்ணிக்கை கூடலாம் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால், அவ்வளவு கொசுக்கள் இருக்குது நாட்டில். அவ்வளவு கொசுக்களையும் பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டால் மட்டும்தான் இலங்கை என்ற நாட்டை வந்து முன்னேற்ற முடியும், எல்லா மக்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்படைய முடியும். எனவே அந்த ஒரு முயற்சியில் வந்து ஜனாதிபதி ஈடுபட்டிருக்கிறார் என்றதை குறிக்கிறதுக்காக ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை பார்க்கக்குள்ள உங்களுடைய சிந்தனையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருதுன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.